வெயிட் பண்ணு இன்னும் உனக்கான டைம் இங்கே வந்து உட்கார்றதுக்கு வரல, வெயிட் பண்ணு. வெல்கம் கைஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹெச்டிஎம்எல்னால் என்ன, அதாவது ஹெச்டிஎம்எல்னால் என்னதுன்னு பார்த்தோம் கரெக்டாக. அதை எப்படி இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இந்த டைமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎம்எல் அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, அதுவும் விஷுவல் பேசிக்கில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இது மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் எஜுகேட்டட் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் மட்டும் பார்த்து யூஸ் ஆகாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம், ரொம்ப பேசாமல் கொடுத்துருவோம். இப்போ எனக்கு மேலே ஒருத்தர் வருவார், அதாவது எனக்கே அவர் தான் பாஸு. அவர் வருவார். அவர் வந்து நான் சொன்ன பேசிக்காக இப்போ ஹெச்டிஎம்எல்னால் ஹெச்டிஎம்எல்லை வந்து ப்ராக்டிக்கலாக கோட் பண்ணி அதை எப்படி சேவ் பண்ணுறது, அது அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் உடையவர் வந்து வருவார். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ப்ராக்டிக்கல் ஸ்கில் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறேன். பேசிக் எல்லாமே அவன் சொல்லிக் கொடுத்துருவான், அந்த குரூட்டேஷன் கார்டு சொல்லிக் கொடுத்துருவான். புரிஞ்சா? சரி, இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல் போயிடுவோமா? வந்து ஒரு வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த வெப் ப்ரௌசர் இப்போ நம்ம என்ன ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சர்ச் பாக்ஸில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோட்னு டைப் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்காக வரும். இந்த லிங்க் ஃபஸ்ட்டு லிங்க் இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இது மாதிரி வரும். அதாவது இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு வரும். நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். இதோ இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸை கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வெர்ஷனோ, நம்ம சிஸ்டம் என்ன வெர்ஷனோ அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் அந்த வெர்ஷன் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 கேட்டுச்சுன்னா நம்ம சிஸ்டம் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 தெரியணும். அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுட்டு நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது எந்த வெர்ஷனுக்கு ஏறணுமோ அந்த வெர்ஷனுக்கு கரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஏற்கனவே என்கிட்ட இது இருக்குது, விஷுவல் கோட் இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம விஷுவல் கோடனால் நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இது மாதிரிலாம் இருக்கும் அந்த விஷுவல் கோடோட பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்ன இது பண்ணுறோன்னா, இப்போ நம்ம இந்த விஷுவல் கோடில் வந்து இந்த விஷுவல் கோடோட அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இந்த டாட்ஸை கிளிக் பண்ணால் ஃபைல் வரும். ஃபைலில் வந்து நியூ டெக்ஸ்ட் ஃபைல். அதாவது இப்போ நம்ம இவ்வளோ சுற்றியெல்லாம் எனக்கு போனாலே தலை சுற்றும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Ctrl N அழுத்துனீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடும். கரெக்டாக? இப்போ அது ஓப்பன் ஆன உடனே இப்போ இந்த செலக்டட் லாங்குவேஜ்ன்னு இருக்கா, இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ண உடனே லெஃப்டில் இந்த மவுஸ் கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ண உடனே இதில் வந்து லாங்குவேஜ் மோட்னு கேட்குதா, அதுக்கு வந்து என்ன கொடுக்குறோன்னா ஹெச்டிஎம்எல்லாம் நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால இப்போ ஹெச்டிஎம்எல் கொடுக்குறோம். கொடுத்த உடனே இந்த சிம்பிளை நல்லா நோட் பண்ணிக்கணும்னா இந்த சிம்பிள் வந்து இப்போ இங்கே வந்துருச்சா, அப்படின்னா இப்போ ஹெச்டிஎம்எல் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனில் இப்போ நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னா HTML இப்படி டைப் பண்ணோன்னா இங்கே வந்து HTML:5ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணோன்னா டோட்டல் ஹெச்டிஎம்எல்லோட ஸ்ட்ரக்சரே வந்துருச்சு. ஓகேவா? இதை நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி டோட்டல் ஹெச்டிஎம்எல்லோட ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். இதான் வந்து HTML டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதான் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து சேவ் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபைல்குள்ளே போயிட்டு இவ்வளோலாம் நீங்கள் சுற்றி மறுபடியும் போகலாம் தலை சுற்றணும்னு நினச்சிங்கன்னா Ctrl S கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சேம் ஷார்ட்கட் Ctrl S கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இப்போ நான் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு விடிஎல்னு ஒரு HTML சேவ் பண்ணியிருக்கேன், அதோட நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி பிளேஸ் ஏன்னா ஏற்கனவே இருக்கிறதுனால அது இப்படி கேட்குது. இவ்வளோதான். இதான் வந்து ஓப்பனிங் அண்ட் சேவிங் ஆஃப் HTML. ஓகேவா? இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன பார்ப்போம்னா அவன் வந்து சொல்லுவான். என்னப்பா எல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து HTMLோட அந்த ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, சேவ் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து எனக்கும் மேலே உள்ள வந்து சொல்லி கொடுத்துருப்பான். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ வந்து
HTML அந்த ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம், நாங்கள் நண்புறோம். ஓகே, இப்போ வந்து அடுத்த வீடியோ என்ன வரும்னா, அதாவது அந்த HTML இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி இப்போ HTML:5 எல்லாம் கொடுத்துருக்கான்ல, அந்த கொடுத்த அந்த ஃபைலில் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொன்னார்ல எனக்கு மேலே உள்ளவன், அதை பற்றி உள்ள வீடியோ வரும். அந்த ஸ்ட்ரக்சர்னால் என்ன, HTML-ஓட ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு வரும். அதுக்கடுத்தது அதோட ப்ராக்டிக்கல் வீடியோ வரும். புரியுதா? இதான் வந்து அதுக்கடுத்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட்டு இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நாங்கள் போடுற இது மாதிரி எஜுகேட்டடான ஸ்கில் டெவலப்மெண்ட்டான வீடியோவெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துகிட்ருக்கு. எனக்குன்னு தெரிஞ்சு எனக்கு அந்த மெயில் ஐடியில் நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துகிட்ருக்கு. நானும் அதை படிச்சுட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் தோணுச்சுன்னா நீங்கள் மெயிலுக்கெல்லாம் போக வேணாம், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இதை நீங்கள் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் மட்டும் பார்த்து பயன் புரியாமல், நீங்கள் மட்டும் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அதுக்கு தான் இந்த சேனல் வந்து மெயினாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோ வர நான் விடைபெறுகிறேன். இதோட மட்டும் நிற்காது, இதோட சீரீஸ் எல்லாமே தொடரும்.